Hi friends, welcome back to our channel AL foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan வச்சு அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறப்போ அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆயில் ஹீட் ஆன பிறகு தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அது கொஞ்சம் நல்லா செவந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால. அதுக்கப்புறம் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு கருவேப்பிலையும் சேர்த்து அது நல்லா பொரிஞ்ச பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்பவே அது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிடுச்சு, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம். ஏற்கனவே நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம், ஒரு 2 நிமிஷம் வரைக்கும். இதை வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், சோம்புத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 10 செகண்ட் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து சோம்புத்தூள் வந்து பெருஞ்சீரகத்தூள், அது வந்து நல்லா சேர்த்துக்கங்க. அது வந்து நல்லா வந்து ஒரு வாசம் கொடுக்கும். உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நான் இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன சின்னதாக. இப்போ இதை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அதனால் வந்து ரொம்ப வந்து வேக வச்ச உருளைக்கிழங்குங்கிறதுனால அளவு பார்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை இதோட சேர்த்துக்குவோம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியோட அளவு வந்து நீங்கள் எத்தனை உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தண்ணிலாம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் வத்திருச்சு. உருளைக்கிழங்கு மூளை வந்து மசாலா வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகிருக்கு பாருங்கள். இதை லைட்டாக வந்து நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணிலாம் வந்து சுத்தமாக வந்து வத்திருச்சு. ஆனால் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. மசாலா பாருங்கள், இப்படி உருளைக்கிழங்குல நல்லா கோட்டாயிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெருஞ்சீரகத்தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசமாக நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிற மாதிரி இருக்கும், கல்யாணத்திலலாம் செய்கிற மாதிரி. இப்போ நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது, ஏன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்ததுனால நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம் எல்லாம் வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரசம் சாதத்துக்கு கூட இது வந்து அவ்வளோ சைட் டிஷ்ஷாக வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் இது வரைக்கும் இது மாதிரி செஞ்சிடலன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நிறைய பேர் நம்ம ஏல் ஃபுடோலஜி சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.